எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு பைனாப்பிள எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேர் இந்த பைனாப்பிள கட் பண்ணுறதுக்கு பயந்துட்டு பைனாப்பிளே வாங்க மாட்டாங்க. இன்னைக்கு ஈஸியாக வீட்டில் எப்படி பைனாப்பிள கட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பைனாப்பிள் வாங்கும்போது நல்லா பழுத்து எல்லோ கலராக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் வாங்கிட்டு வந்து ஒரு 4-5 நாள் வச்சுருந்தீங்கன்னா அது எல்லோ கலராக ஆயிரும். அப்புறம் அதை கட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் பைனாப்பிளை ஃபஸ்ட்டு கீழே பேஸை கட் பண்ணிட்டேன். நம்ம பேஸை கட் பண்ணிட்டோம்னா நம்ம நிறுத்தி வைக்கும்போது க்ரிப்பாக நிற்கும். அடுத்தது நம்ம மேலே இருக்கிற அந்த ஹெட் பார்ட்டை வந்து கையில் க்ரிப்புக்கு பிடிச்சிக்கிறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடக்கூடாதுங்க. இப்போது அந்த தலைப்பகுதியை பிடிச்சிக்கிட்டு நீளமாக அதோட சைடு பார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கேன். இப்படி நம்ம கட் பண்ணும்போது பைனாப்பிள் இருக்கிற முள்ளும் போயிடும், ரொம்ப வேஸ்ட்டும் ஆகாது. இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. ரொம்ப உள்ளால் கட் பண்ணிங்கனாலும் நிறைய காய் வேஸ்ட் ஆயிரும். கொஞ்சம் கத்தி மட்டும் ஷார்ப்பாக்குற மாதிரி பார்த்துக்குங்க. நம்ம வீட்டில் இருக்கிற கத்தியே வச்சு கட் பண்ணிக்கலாங்க. இப்படி நம்ம கட் பண்ணும்போது நம்ம கைக்கு நல்லா சேஃப்டி தாங்க. கைக்கு எந்த ஆபத்தும் வராது. இப்போது ஃபுல்லாக கட் பண்ணிட்டேங்க. இப்போது இந்த ஹெட்டை கட் பண்ணிடலாங்க. இப்போ இதை நான் வாங்கிட்டு வந்தப்போ க்ரீன் கலராக இருந்துச்சு. நான் பழுக்கட்டுன்னு ஒரு 2-3 நாள் வச்சுருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா சம் பிளேசஸில் அந்த கண்ணி இருச்சுங்க. கீழே அடிபட்டுருக்கும்போது அதனால் கண்ணி போய் கருப்பாக டாட் வந்துருச்சு. இப்போது சில இடத்துல முள்ளெல்லாம் இருக்குது. முள்ளை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேங்க. இப்போ இந்த முள்ளோடையே நம்ம சாப்பிட்டோம்னா வாய் வந்து நவநவன்னு ஆயிரும், மறுத்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஏன்னா அந்த பைனாப்பிளோட முள் வந்து நம்ம நாக்கில் குத்தி நம்ம நாக்கு மறுத்துரும். நம்ம வேறு ஏதாவது சாப்பிட்டோம்னா உணர்ச்சியே இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் அந்த முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பைனாப்பிளில் நிறைய வேஸ்ட் ஆகாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக நான் கட் பண்ணிட்டேன். இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப வேஸ்ட் ஆகலை பாருங்கள், கொஞ்சம் தான் வேஸ்ட்டு போயிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்துட்டு இதை நம்மளுக்கு வேணுங்கிற சைஸில் வெட்டிக்கலாம். ஓரத்தில் ஒரு வெட்டு வெட்டிட்டேங்க. மறுபடியும் இன்னொரு ஓரத்தில் ஒரு வெட்டு வெட்டினேன். இப்போது சுவையான பைனாப்பிள் ஸ்லைஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இனிமேல் நீங்கள் எங்கே பைனாப்பிள் பார்த்தாலும் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் நீங்களே கட் பண்ணி சாப்பிடுங்க. இனிமேல் பைனாப்பிளை எப்படி வெட்டுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை. இப்போ வேணுங்கிறத மட்டும் வச்சுட்டு மீதியே இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஒரு 4 டேஸ்க்கு உங்களுக்கு வருங்க. கொஞ்சம் மிளகாப்பொடி உப்பு போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து டயட் இருக்கிறவங்களுக்குலாம் பைனாப்பிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட்டில் வந்து நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டு இந்த பைனாப்பிள் இந்த மாதிரி உப்பு மிளகாப்பொடி போட்டு நைட்டில் சாப்பாட்டுக்கு பதிலாக இதை சாப்பிட்டிங்கன்னா உங்கள் வெயிட் நல்லா ரெடியூஸ் ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை ரைட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.